ஹாய்ங்க. இப்போ பேச போகிறதும் நம்ம வந்து ஒன் ஆஃப் அவர் சேவிங்ஸ் தான், சேவிங் மோட் தான். நம்ம யூஸ்வலாக வந்து இதர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பேங்க் சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லேண்ட் ஆர் பிளாட் ஆர் அப்பார்ட்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இஸ் அ வெரி பிக் பிராண்ட். இங்கே வந்து டிவிஎஸ் கரெக்டாக இல்லையாங்கிறது கொஷினுக்கு நான் வரல. இங்கே வந்து ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் டிவிஎஸ் பண்ணுறாங்களோ இல்லை எனி பிக் பிராண்ட் பண்ணுறாங்களோ, அஃபெக்ட் ஆகிறது வந்து பிராண்டு கிடையாது, அஃபெக்ட் ஆகிறது வந்து கஸ்டமர்ஸ் தான். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எமரால்டு வந்து ஹோசூரில் வந்து ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. பிக் கம்யூனிட்டி பிளாட் மாதிரி போட்டாங்க. இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லிட்டிகேஷன்ஸ்னால் பிளாட்டில் லிட்டிகேஷன் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஃப்ராடுலண்ட் கேஸ், வி வில் க்ளோஸ் இட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இதனோட ஃபுல் சீக்வன்ஸ் நான் சொல்லிடுறேன். இவங்க கரெக்டாக தப்பாங்கிறது நம்ம இப்போ வந்து விமர்சிக்கலை, அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பிளாட் வாங்க போகிறோம்னாலே நம்ம வந்து அட்வொகேட்கிட்ட பார்த்து கரெக்டாக இருக்கா பார்த்து தான் ப்ரொசீடே பண்ணுவோம். அதுக்கு மேலே யாராவது இவங்க மேலே கேஸ் போட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம வி கெட் ஸ்டக். I am not here to tell who's right. இவங்க மேலே கேஸ் போட்டவங்க கரெக்டா இல்லை டிவிஎஸ் கரெக்டான்னு சொல்ல இது கிடையாது. இந்த போஸ்ட் கிடையாது. இந்த போஸ்ட் எதுக்குன்னா, எப்படி கஸ்டமர்ஸ் நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகிறாங்க, இதை வந்து சால்வ் பண்ண முடியுமா, அதுக்கு தான் இந்த போஸ்ட். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் we will discuss. பட் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து அ ப்ரீஃபிங் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டுவர்ட்ஸ் டிவிஎஸ். இவங்க அங்கே வந்து பிளாட்டட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பாதி பேர் ரெஜிஸ்டர் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, பாதி பேர் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறச்சே வந்து இந்த லீகல் சூட் அவங்க மேலே ஒருத்தர் போடுறாங்க. போட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எந்தெந்த பிளாட்லலாம் லீகல் சூட் வந்து அஃபெக்ட் ஆகிட்டோ அதெல்லாம் விட்டுட்டு மிச்ச பிளாட்ஸை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். பட் மிச்ச பிளாட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணச்சு என்ன ஆகுதுன்னா, இவங்களோட கம்யூனிட்டி அண்ட் கெஸ்ட் ஹவுசஸ் அங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கிற இடமும் லிட்டிகேட் ஆயிருக்கு. லிட்டிகேட் ஆச்சுன்னா அப்போ காமன் யூடிஎஸ், ஒரு பிளாட்டில் கூட காமன் யூடிஎஸ், கேட்டட் கம்யூனிட்டினா ஒரு பிளாட்ஸ்க்கு கூட காமன் யூடிஎஸ் இருக்கும், காமன் ஷேர் இருக்கும். அந்த 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 ஷேர்டு ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்ளம் வந்திருக்கு சில பேருக்கு அவங்க வாங்கின லேண்ட்லேயே ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இவங்க டிவிஎஸ் இஸ் சேயிங் தட் தே வில் ஃபைட் தி கேஸ். தி கொஸ்டின் இஸ் நாட் ஹூ இஸ் ரைட். டிவிஎஸ் மே ஃபைட் தி கேஸ், பட் த திங் இஸ் தட் நம்ம போயிட்டே இருக்கும் கோர்ட்டு கேஸு, அது ஒரு முடிவு அடையாது. நம்ம வந்து ஒரு பசங்களுக்கு நம்ம கல்யாணம் ஆகச்சோ எஜுகேஷனுக்கோ ஒரு பிளாட்டை வாங்கி விற்று அதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ட்ராப் த பிளான். ஒரு 10 பிளாட்டில் 2-3 பிளாட்டில் லிட்டிகேஷன் இருக்குங்க. இது வந்து I will give you the examples in forthcoming video. Please comment if you need more such videos about all the builders. இது நான் இப்போ போட்டதுக்கு அப்புறமே இது டவுன் பண்ண சொல்கிறாங்களா இல்லை இது எடுக்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியாது. பட் ஆனால் அது சொல்லுவாங்க கண்டிப்பாக. பட் ஐ எம் நாட் பாதர்ட் ரைட் நவ். வாட் எவர் இஸ் த ஃபேக்ட் ஐ எம் கம்மிங் அவுட் வித். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்லேயும் வந்து ப்ரொமோஷனல் வீடியோஸ் எந்த கிடையாது. வாட் எவர் இஸ் த ஃபேக்ட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. ஸோ இந்த டிவிஎஸ்லேயும் திஸ் இஸ் த ஃபேக்ட். இட் மே பி அ வெரி குட் பிராண்ட், நல்ல பேர் தான் டிவிஎஸ்க்கு, இத்தனை வருஷமாக பேர். பட் ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது வந்து வெளியில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ வென் யூ பை அ பிளாட் ஆர் யூ பை அ அப்பார்ட்மெண்ட், ப்ராப்ளமே இருக்காது. பெரிய பிராண்டு நம்மளுக்கு ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அந்த பிராண்டு கரெக்டாக இருந்தாலுமே, இப்போ எனக்கு வந்து இது என்ன நடந்திருக்க பேக்ரவுண்ட்னு கரெக்டாக தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த கோர்ட் கேஸ். ஐ ஜஸ்ட் செட் இட் டு மை, இது என்ன இருக்கோ என்னோட அட்வொகேட்டுக்கு நான் அமுச்சு வச்சுட்டேன், அவ்வளோதான், அவர் பார்த்துக்க போகிறாரு. But for the users, I wanted to tell you that whenever you buy any gated community, அதில் ப்ராப்ளம் இருக்காமல் அப்படியே பிக் பிராண்ட் இருக்குது அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் தி சேம் பாஸ்கெட். இது வந்து ஒரு பிளாட் வாங்க போச்சு பாசிட்டிவாக நினைக்கணும், கரெக்டு தான். ஆனால் அது நெகட்டிவாக ஆனாலும் நம்ம ஃபுல் பணத்தை இதில் போட்டால் எப்படி மாட்டிப்போங்கிறது யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். If you can afford 60 lakhs plot, please put only 30 lakhs so that you have the affordability to make one more mistake. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வருதா தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து 60 lakhs தான் உங்களை எலிஜிபிலிட்டி. நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக உங்களோட இஎம்ஐயில் வந்து 60% or 70% ஆஃப் தி இஎம்ஐ போயிடுறதுன்னா தென் யூ ஆர் ஸ்டக் ஃபார் லைஃப் லாங்.
ஆல் தீஸ் பிராண்ட் நான் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஹவு இட் லுக்டு, எப்படி வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே பார்க்கறச்சே நம்ம இங்கே வந்து நம்ம ஃப்யூச்சர் யூ வில் பி இமேஜினிங் அவர் சில்ட்ரன் வில் பி இங்கே நம்ம சில்ட்ரன் வந்து இந்த பார்க்கில் விளையாடுவாங்க, நம்ம சில்ட்ரன் வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருப்பாங்க, கம்யூனிட்டியில் போய் இப்படி பண்ணுவாங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ப்ராக்டிக்கலாக வெதர் இட் வில் ஒர்க் அவுட் ஆர் நாட், ப்ளீஸ் திங்க் ட்வைஸ். ஸோ இது வந்து ஃபுல் சீக்வன்ஸையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இமெயில் பார்த்தீங்கன்னா April 1 நீங்கள் வந்து இந்த டேட் 15/12/2023 பேமெண்ட் வந்து இவ்வளோ முடிச்சிருக்கணும், மைல் ஸ்டோன்லாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆக வேண்டியது. அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகிற டேட் எல்லாம் ஃபைனல் ஆயாச்சு. ஆனால் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகலை. வித்தவுட் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டரிங் டைரெக்டாகவே நம்ம வந்து சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆல் ஆஃப் அ சடன் லாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் என்னென்னா எங்களுக்கு வந்து வி ஹேட் அவர் டவுட், என்னடா சேஞ்ச் பண்ணாங்க, சரி ஓகே எப்படி இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்களேன்னு விட்டுட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மைல் ஸ்டோன் நீங்கள் வந்து இது இந்த February 2 இந்த பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க அப்படின்னு அதுவும் பண்ணியாச்சு. ஸோ வி கம்ப்ளீட்டட் ஆல் த பேமெண்ட். February பேமெண்ட் பண்ணிவிட்டு மார்ச்சில் தி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்துச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபைண்ட் த ரிசெப்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஸ் பர் அவர் வித் ரெஃபரன்ஸ் டு அவர் டிஸ்கஷன் வில் கீப் யூ போஸ்டட் மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இது வந்து அப்புறம் இது வந்து திஸ் ஹேப்பன் லேட்டர். March 21 பார்த்தீங்கன்னா March 20 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நைட் ஒரு மெசேஜ் வருது. 21 இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன். 20 நைட்டு 6:30 பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, மெயில் வருது, சேயிங் தட் வி ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் த பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷெட்யூல் ஆன் 21 March will not be taking place அப்படின்னு வி அப்போலோஜைஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே புக் பண்ணி நாங்கள் போயிட்டோம். பிகாஸ் 20th வந்து 21 காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 20th நைட்டே நீங்கள் கிளம்பிடணும். காலையில் அங்கே இருக்கணும்னா சென்னை டு ஹோசூர், சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஸோ வி டிடன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். ஸோ முன்னாடியே கிளம்பிட்டோம். கிளம்பி போய் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நிற்கறச்சே தான் வந்து எங்களுக்கு மெசேஜ் வருது சேயிங் தட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நேத்திக்கே நாங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டோம். நேத்திக்குனா முந்தின நாள் வந்து 6:30 PM தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அடுத்த நாள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு தெரியாது. நான் ஒன்ஸ் வி வென்ட் தேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூடிஎஸ் எது வந்து டிஸ்பியூட் இருக்கோ அதை விட்டுட்டு அன்டிஸ்பியூட்டட் மட்டும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து அந்த டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி வந்து கோர்ட் கேஸ்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ at any point customer has been trapped. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இஸ் ட்ராப்ட் அண்ட் இவங்க ஹியரிங் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எவ்வளோ வருஷம் போகும்னு தெரியாது. பட் நவ் யூ கேன் நாட் கோ ஃபோர்த் அண்ட் யூ கேன் நாட் கோ பேக். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு குவிட் டேக்கிங் அ லாஸ், இவங்க வந்து ரீஃபண்ட் கொடுக்கறது வந்து இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். எப்போ கொடுப்பாங்க எது கொடுப்பாங்க தெரியாது. நீங்கள் அன்டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, whenever you buy from any big brand, just keep in mind that these things can happen. நான் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுனால ஜஸ்ட் கீப் அன் ஓப்பன் மைண்ட். இந்த மாதிரி நடந்தால் வெதர் யூ கேன் டேக் இட், வெதர் யூ கேன் ஹேண்டில் இட். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து ஒருத்தரோட லைஃப் டைம் சேவிங்ஸ் அதில் போட்டுட்டு முன்னாடியே போக முடியாத பின்னாடியே போக முடியாத யுவர் ட்ரீம் இஸ் ஷேட்டர்ட். இது நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஐ ஹவ் கான் த்ரூ அ லாட். ஐ கீப் போஸ்டிங், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் பி பாசிட்டிவ். எல்லா லேண்ட்லேயும் லாஸ் வராது. எது பெட்டர் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற தெரிஞ்ச இடம், பூர்வீகமாக ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அந்த மாதிரி தெரிஞ்ச இடம் வாங்குறது பெட்டர். பட் இந்த மாதிரி பிராண்ட் வந்து பெருசாக ஆட் கொடுக்கறத வச்சு வந்து டோன்ட் கோ பை இட். அதில் வந்து யூ மே கெட் இன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ராப்ஸ். எனக்கு நீங்கள் கமெண்ட்டும் போடுங்க. ஜஸ்ட் கமெண்ட் சேயிங் தட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வில் பி வெதர் யூ வில் வெல்கம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். சைட்ஸு, எந்த இடத்துல பிளாட்ஸ் இருக்குது, எங்கெங்கே ஸ்கேம்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தேவை இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் பிரிங் அவுட் வித் மோர் சச் ப்ராப்பர்ட்டி அண்ட் மோர் சச் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனி பிக் பில்டர்ஸ் எந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி
தட் இஸ் நியூ ஆன்கோயிங் ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லுங்கள், தட் இஸ் பெட்டர். ஓல்டு ப்ராப்பர்ட்டி முடிஞ்ச ப்ராப்பர்ட்டி பற்றி வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட், ஏன்னா அது ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கும். நியூ ப்ராப்பர்ட்டினா யூ கேன் பி மோர் காஷியஸ். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ ஐ வில் ஷேர் வித் யூ. கமெண்ட் ஸ்டேட்டிங் வெதர் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு.